கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டத்துக்கு மூலியமாக இந்த கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 33,600 கோடி ரூபாய் பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இது எந்த அளவுக்கு பலன், ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் உபயோகமா, வீட்டு பொருள் வாங்குறதுக்கு உபயோகிக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை படிப்புக்கு செலவுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்கலாம், மருத்துவ செலவாக இருக்கலாம். ஒவ்வொரு வருமானத்தில் இருக்கக்கூடிய வரம்பு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் அது உபயோகமாகுது. இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவங்க சும்மா அந்த வீட்டை பார்த்துக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு எனக்கு ஒரு மு.க. ஸ்டாலினோட அரசாங்கம் எனக்கு அந்த தொகையை கொடுக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. மக்களுக்கு லேடிஸுக்கு உதவி பண்ணுற இந்த 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. இது வரைக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தார் மாதம். இப்போ சமீபத்தில் 5000 ரூபா கொடுத்தாரு. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அதனால என்னோட அப்பாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆட்சியில் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னால சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் உண்மையாகவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். இது அரசாங்கம் தருகிற உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை.